வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்ற விருப்பம் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைக்கு காத்திருப்பதில்லை. நாம் அவசரப்படுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நமக்கு பொறுமை தேவை. ஹல்லேலூயா. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் என் காவலிலே தரித்து இரவிலே நிலைப்பட்டிருந்தேன். அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்த்தேன் என்றேன். பாருங்க, கருத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகுமாறு தேவனுடைய வாக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற நீங்களும் நானும்
கட்டணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி இருக்குது, அதை உடச்சு 4 மாடி ஆக்கணும், இல்லை பக்கத்துல எல்லாம் வாங்கணும், இப்படியே நமக்கு இருந்தால் நம்மளை காட்டி செய்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்பை அந்த காரியத்தில் நீங்கள் நான் செயல்படக்கூடாது. அவங்க சமுதாயங்களுக்கு சொல்லப்படுகிறதுடைய வார்த்தை தன்னுடைய ஊழியத்தை எந்த பிள்ளை செய்வதற்கு துணியோடு இருக்கிறதோ அந்த தகவல் பேசுவார்.
ஆகணும், நான் பாஸ் ஆகணும், இல்லைன்னா பெரிய தீர்க்கதரிசிகளை கட்டப்படணும். இல்லை, இவங்கள் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார், தம்முடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார், ஆலயத்தை கட்டி தேவன் பிரதிஷ்டை விரும்புகிறார். அது நடக்க வேண்டும் என்றால் ஒருவன் தானாக இருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்க விரும்புகிறார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாராக இருக்க வேண்டும்? தேவனுடைய சந்நிதியில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதே வாசிக்கிறேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்பாய்களை வெளியாய் தந்து பொன்னிறமான எண்ணெய் தங்களிலிருந்து 2 கன்னிகாரிகளாகிய வெள்ள மரங்கள் 2 கிளைகள் என்று கேட்டேன். யோசிக்கிறேன். பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வயதுள்ளதாகும் அதற்கு எதிர்ப்புறமாக இருக்க இந்த 2 ஒளிவங்கள் என்று கேட்டேன். தேவ சமூகத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு எப்போது கிடைக்கும்? நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தேவனுடைய சன்னிதானத்தில் பொறுக்கிறோம். தேவ சன்னிதியில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நமக்கு ஒரு வார்த்தை வேண்டும் என்றது, ஆலோசனை வேண்டும் என்றால் கலப்படையில்லாத ஆலோசனை வேண்டும். இன்னைக்கு ஆலோசனை சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆலோசனை கலப்படம் கலப்படம் கலப்படம். பானையில தண்ணி ஊற்றுறதோ தண்ணியில பால் ஊற்றுறதோ? இன்னைக்கு கலப்படம் உள்ள ஆலோசனை நிறைய வந்திருக்கு. ஆனால் கலப்படம் இல்லாத ஜீவனுள்ள தெளி தேனாக வரை ஆலோசனைகளை பெற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். ஒருவேளை சில ஆலோசனை எடுப்பதற்கு நமக்கு குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறோமே, அது சரியான தெளிவாக இல்லைன்னு சொல்றோமே, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நிறைய பேர் நான் தங்கள் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் இருக்கிற மாதிரி, அவங்க தேவனையை தரிசித்துக் கொண்டிருக்கிற மாதிரி, எப்பொழுது பரலோகத்தோட இருக்கிற மாதிரி, இயேசுவிட்ட இருக்கிற மாதிரி பலவிதமான ஜோக்கில் அறிந்து கொண்டிருப்பார்கள். நன்றாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் போய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தேவ சன்னிதியில் இருக்கிற மக்களாக மாற வேண்டும். மனிதர்களை நம்பி ஓடி ஓடி போய் இல்லமாகிறார். ஆனால் இன்னைக்கு ஃபேமஸா இருக்கிறாங்க, நாளைக்கு டிபேட் செய்வாங்க. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவங்க இருக்கலாம், தேவ சன்னிதியில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், அது நாளைக்கு வேற மாதிரி காரியம் நடக்கலாம். ஜாக்கிரதையாக இருக்கிறேன். வாசிக்க போகிறோம். எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் கலப்படம் இல்லாத தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்புகிறீங்களா? கலப்படம் இல்லாத தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? தேவனுடைய சபை தன்னுடைய மகிமையால் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? அன்றைக்கு ஆண்டவர் சொல்வாவே பயன்படுத்தி தன்னுடைய ஆலயத்தை கட்டி முடிப்பது போல, என்னுடைய கைகளில் வசதியாக போடப்பட்டது போல, என் கைகளை முடிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி தன்னுடைய மகிமை அனுப்பி நம்முடைய ஆளாவை அனுப்பி அல்லவான கையை செய்வது போல, இன்றைக்கு நம்முடைய சபையிலேயும் நம்முடைய தேசங்களிலேயும் நம்முடைய ஊழியங்களிலேயும் நம்முடைய குடும்பங்களில் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கலப்படமில்லாதவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஆலோசனை செய்வது சிறப்பாக முடியுமா? அவன் சில அவர்களே ராஜா, அவர்களை வந்து யாருடைய ஆலோசனை பண்ண மாட்டாங்க. ஒரு பலவீனம் இருந்தா தேவ சமூகத்தில் போய் சொல்லுங்க, அவங்களை நேசிக்கிற சிலர் சொல்லுங்க. ஆனா அது ரகசியத்தை சொல்லிடக்கூடாது. சில அப்படியே மூடி வச்சிருப்பாங்க. பொண்ணை வந்து மூடி வச்சிருந்தாலும் காலை எடுக்க வேண்டியிருக்கும். பொண்ணு வரும் தப்பு இல்லை. பொண்ணு வந்துட்டு டாக்டர் எல்லாம் மறைச்சிட்டு இருப்பாங்க, டாக்டர் கொடுத்துருவாங்க. ஆனால் முன்னேற்றம் எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. தன்மையோடு கூட நீங்கள் கலப்படமில்லாத தேவனுடைய வார்த்தையை தர வேண்டும் என்றால் தெய்வ சமூகத்தில் இருக்கிறோம். நமக்கு அபிஷேகம் பெற்ற சிறு ஆலோசனை. இந்த சபையில தனித்துவத்தோடு துணிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம் பெற்றார். தேவ சமூகத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தருடைய சபை கட்டப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வேண்டும். தேவ சன்னிதானத்தில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டது வேண்டும். ஆலோசனைக்காரர்கள் வேண்டும். தலைமைத்துவத்தில் செயல்படுகிற பிள்ளைகள் வேண்டும். திருக்கப்பட்ட பிள்ளைகள் வேண்டும். எலியாவை குறித்து வாசிக்கிறோம். ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வசனம்.
சொல்றது மனிதன் ஆண்டுடைய ஊழியக்காரன் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறார் என்றால் make sure that God is speaking. மகிமை இருக்குது, அது ஒரு பெரிய மகிமை இருக்குது. அந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய மகிமையான வார்த்தை இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தை தவறி போயவே கூடாது. கர்த்தருக்கு சொல்ற பாருங்கள், இங்கே சொல்லுகிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாக பலத்தினாலவல்ல அவருடைய ஆவினாலே ஆவியானவர் வார்த்தையின்படி அவருடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவ சன்னிதானத்திலே ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். புத்தகத்தை படிச்சுட்டு இல்லாட்டி யூடியூப்ல ஒரு மெசேஜை கேட்டுட்டு வாயில இருந்ததெல்லாம் சொல்லிட்டு அப்படி ஏமாத்தினா பல வாழ்க்கையும் அகப்படும். நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறான். எப்ப தெரியுமா? நம்ம திறந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும். எங்களுக்கு உண்டாகும் துணியத்தோடு இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி, தவறாசை இல்லாதபடி, வஞ்சிக்கிற ஒரு எண்ணத்தோடு அல்ல, உண்மையான இதயத்தோடு ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தர் 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 என்று ஆக அர்ப்பணிப்போம். அதே போல அந்த பரிசுத்தருக்கு உண்டாக நிற்கிற நீங்களும் யாரும் அந்த பரிசுத்த எண்ணத்தோடு தேவனுடைய லட்சம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லி ஆவியினாலே ஆகும், அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி அந்த வார்த்தை வைத்திருந்தார். எலியாவுடைய ஊழியத்தை தொடர்ந்து எலிசா அதே வார்த்தை சொன்னார். ராஜாவுக்கு முன்னமது என்ன பண்ணுவாங்க அதற்கு எலிசா மாட்டையோடு சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிருக்கிறதால் ஊழியக்காரன் தன்னுடைய அடுத்த நிலையில் ஊழியக்காரன் எப்படி வளர்க்கிறான் பார்த்தீங்களா? எலியாவை தந்தோடு எலிசாவை தேவன் அவனுக்காக மாற்றிருக்கிறான். எலியா என்ன சொன்னார் அதே சொல்லுவான், என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். எப்படி இருக்கு? கலப்படமில்லாத தரிசனம், கலப்படமில்லாத தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் படித்த ஆண்டவர் சமூகத்தை வெல்லுங்க. இதயத்தோடு நில்லுங்க, தேவ சமூகத்தில் எதிர்பார்த்தோடு உண்மையுடைய இதயத்தோடு நில்லுங்க. ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். அவருடைய ஆவியை வெளிப்படுத்துவார். கலப்படமில்லாமல். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல அவன் சொல்லுவதை பார்த்தா ரொம்ப கருமையோடு சொல்றதாக இருக்குது. இல்லவே இல்லை. அவன் தேவ சமூகத்துல ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிச்சான்? அவன் முகம் எங்க போயிட்டான்? அவன் காணாமல் போய் எங்க அந்த பொசிஷன் இருந்து பாத்தீங்களா? யாரும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க? நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பாருங்க. பைபிள் இருக்கிறத பார்க்கணும். ஏன் அவர் மட்டும் இப்படி ஜெபிக்கிறா ஜெபிக்க முடியாதா? ரொம்ப கஷ்டம். பாருங்க, இந்த எலியாவை எலிசா தேவனுக்கு முன்பாக நடக்கிறது அவர்களுக்கு நமக்கு வேண்டும். ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றாலும் தேவன் நமக்கு மகிமையான காரியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் தேவைப்படுத்துங்கள். என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை நானும் செய்கிறவனாக காணப்பட வேண்டும். நான் ஜெபித்து சொல்வேன் என்றால் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன் என்றால் நான் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தரை சோத்திரம். தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேன். அந்த பரிசுத்தத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன். ஒரு நாள் பெருமையாக இருக்க மாட்டான். அவருடைய சமூகத்தில் தேவனோடு அவர் சொன்னார், நீ ஒரு துரோகிகளே, நீ துரோகிகள் இருந்தாலே உன்னை எப்படி கிருபையால் தொட்டது என்று சொன்னதை நீ ஒரு நாள் சுட்டி காட்டி உன்னை கேவலப்படுத்த மாட்டாரு. ஒரு சுட்டி காட்டி அதை வெட்டப்படுத்த மாட்டாரு. அந்த உணர்வுகளை ஈடுபட்டு வச்சுக்கிறாரு. நீ தேவனுக்கு தாழ்வு தட்டுகிறாய். அவருடைய கிருபையை தாங்கி சொல்லும்போது நீங்களும் நானும் எல்லா இடத்திலும் தாழ்வுகள். ஆமென். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் ஆவியான வல்லமையான காரியங்களை செய்வதற்கு தடையாக இருக்கிறது தெரியுமா? என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய மூல ஸ்தலங்களில் நம்மை மேன்மைப்படுத்தும் தடைப்படுத்தும் காரியங்கள் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற பெருமை கொஞ்சம் தெரிஞ்ச உடனே இதெல்லாம் தெரியும். கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார், சொல்லவே சொல்லாத. கர்த்தர் சொன்னார்கள் நல்லா சொல்லுவாங்க. வித்தியாசமா சொல்லு. கர்த்தர் சொல்லுவது சொன்னாங்க. கொள்ள வேண்டிய அவசியம் நம்மோடு பேசுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வேண்டும். தேவ சோதனை என்ன அர்த்தம்? அது மகா பரிசுத்த
Thank you.